இந்த உலகத்துல நம்ம வாழ்க்கைய நாசம் பண்றது வெளியே இருந்து வர எதிரிகள் கிடையாது, நம்ம மனசுக்குள்ள உருவாகிற பகை, கோபம், பழிவாங்கும் எண்ணம், இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். ஒரு நிமிஷம் முடிவு ஒரு உயிரை மட்டும் இல்ல, முழு வாழ்க்கையே அழிச்சிடும். இன்னைக்கு நாம பார்க்க போற கேஸ் ஹைதராபாத்ல நடந்த ஒரு உண்மை சம்பவம். பார்க்க சின்ன விஷயம் மாதிரி இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்க உண்மை ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஹைதராபாத்ல ஒரு 3 மாச கர்ப்பிணி பெண்ணுக்கு நடந்த கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் கல்பனா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இப்போதான் நம்ம சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹைதராபாத் பெத்தப்பள்ளி மாவட்டத்தை சேர்ந்த தேவகொண்டா மகேஷோட வயசு 32. இவருக்கு மகாராஷ்டிராவில இருக்க சந்திரபுரி மாவட்டத்தை சேர்ந்த சுனிதான்ற பெண் கூட 2022 திருமணம் நடந்துச்சு. சுனிதாவோட வயசு 30. இவங்களுக்கு பெரியவங்களா பார்த்து திருமணம் பண்ணி வச்சாங்க, அதாவது அரேஞ்ச் மேரேஜ். சுனிதாவோட குடும்பம் பல வருஷத்துக்கு முன்னாடியே மகாராஷ்டிராவில போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க. மகேஷ் கனடாவில சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்தாரு. பண ரீதியாவும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கப்புறம் சுனிதாவுக்கும் விசா எடுத்து அவங்களையும் கனடாவுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. கனடாவுக்கு போய் வாழ ஆரம்பிச்ச 45 நாட்கள்லயே 2 பேருக்குள்ளேயும் மனஸ்தாபங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. அந்த பிரச்சனைக்கு காரணம் தெரியாது. இதுக்கு மேல என்னால கனடாவுல இருக்க முடியாதுன்னு சுனிதா போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க. சுனிதாவுக்கு அங்க இருக்க பிடிக்கல. அதனால கனடா போலீஸ் மகேஷ சமாதானப்படுத்தி சுனிதாவை திரும்பவும் இந்தியாவுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போதைக்கு இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி வெறும் 8 மாசம் தான் ஆச்சு. சுனிதாவுக்கும் கணவரை விட்டு பிரிஞ்சு வேற ஒரு திருமணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் இருந்தது. மகேஷ் கிட்ட இருந்து விவாகரத்து கிடைச்சாதான் வேற ஒரு திருமணம் செஞ்சுக்க முடியும்னு சுனிதா நினைச்சாங்க. ஏன்னா மகேஷ் கூட வாழ்றது சுனிதாவுக்கு பிடிக்கல. அதனால மகாராஷ்டிராவில இருக்க பிரம்மபுரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்களோட கணவர் மகேஷ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க. போலீஸ் கிட்ட தன்னோட கணவன் துன்புறுத்துறான்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை வச்சு மகேஷ் மேல என்னென்ன கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ண முடியுமோ அவங்க லாயர் மூலமா எல்லா கேஸையும் ஃபைல் பண்ணாங்க. விவாகரத்து கிடைக்கணும்னா இதுதான் ஒரே வழின்னு சுனிதா நினைச்சாங்க. இதனால போலீஸ் மகேஷ் மேல லுக் அவுட் நோட்டீஸ் வெளியிட்டாங்க. தான் மேல சுனிதா கேஸ் கொடுத்திருக்காங்கன்ற விஷயம் தெரிய வந்ததும் மகேஷ் வேற வழி இல்லாம கனடாவில இருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்தாரு. இந்தியாவுக்கு வந்த மகேஷ் கிட்ட சுனிதாவும் அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் கட் அண்ட் ரைட்டா டிவோர்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மொத்தத்துல எந்த பெரியவங்க முன்னாடி எல்லாம் இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க முன்னாடியே ஒரு முடிவும் எடுத்தாங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுல சுனிதாவுக்கு விருப்பம் இல்லாதப்போ ஒன்னு சேர்ந்து வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. சண்டை போட்டு அடிச்சுக்கிறதுக்கு பதிலா பிரிஞ்சு போய் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழுங்கன்னு சொன்னாங்க. 2 குடும்பத்தை சேர்ந்த பெரியவங்களும் இந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் மகேஷும் எந்த எதிர்ப்பும் சொல்லாம அவங்களோட முடிவை ஏத்துக்கிட்டாரு. 2025 இவங்க 2 பேருக்கும் விவாகரத்தும் கிடைச்சது. இந்த கேஸ் முடிஞ்சாலும் மகேஷ் தன்னை துன்புறுத்துறாருன்னு அவர் மேல சுனிதா போட்ட கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு தான் இருந்துச்சு. மகேஷ் அவரோட லாயர் கிட்ட இந்த கேஸ பத்தி கேட்கும் போது இந்த கேஸ் முடியறதுக்கு இன்னும் பல நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸ்லாம் நடந்துட்டு இருந்ததுனால மகேஷ் கனடாவுக்கு போகாம இந்தியாவிலேயே கொஞ்ச நாட்கள் இருந்தாரு. அதே சமயம் மகேஷ் கனடாவில வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனில இருந்து அவரை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் திரும்பவும் வேலையில வந்து ஜாயின் பண்ண சொன்ன டைமுக்கு மகேஷால போய் ஜாயின் பண்ண முடியல. இதனால அவர் பார்த்துட்டு இருந்த நல்ல வேலையை இழந்தாரு. இன்னொரு பக்கம் மகேஷோட அம்மா தான் பையனோட வாழ்க்கை இப்படி நாசமாகிடுச்சேன்னு மனரீதியா பாதிக்கப்பட்டாங்க. ஒரு பக்கம் விவாகரத்து, வேலை போயிடுச்சு, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. தான் மகன் படுற கஷ்டத்தை அந்த தாயால பார்க்க முடியல. ஒவ்வொரு நாளும் தான் மகனை நினைச்சு வேதனைப்பட்டு அந்த அம்மா ஒரு நாள் அவங்களோட உயிரையே இழந்தாங்க. விவாகரத்துக்கு அப்புறம் மகேஷோட வாழ்க்கை இந்த அளவுக்கு கொடுமையா மாறுச்சு. இன்னொரு பக்கம் சுனிதா அவங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் சுனிதா வேலை தேட ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஹைதராபாத்ல இருக்க ஒரு பிரபலமான கம்பெனில வேலை கிடைச்சது. வேலை கிடைச்சதுனால மகாராஷ்டிராவில இருந்து ஹைதராபாத்துக்கு வந்தாங்க. சுனிதா வேலை பார்க்கிற அதே கம்பெனில உடுக்குல ஸ்ரீநாத்ன்ற நபர் வேலை பார்க்கறாரு. அவர் கூட சுனிதாவுக்கு அறிமுகம் ஏற்பட்டுச்சு. கொஞ்ச நாட்கள்லயே 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்களோட காதல் விஷயத்த 2 பேரும் அவங்கவங்க வீட்டுல சொன்னாங்க. 2 ஃபேமிலியும் இவங்களோட காதலை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் 2025 திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. ஸ்ரீநாத்தோட ஃபேமிலி வனஸ்தலிபுரம்ல இருக்க கிரீன் சிட்டி காலனில ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுனிதா ஸ்ரீநாத்தோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. சுனிதா ரொம்ப சந்தோஷமா தான் கணவன் கூட வாழ்ந்தா. ஸ்ரீநாத்தோட அம்மா இவங்க கூட தான் இருக்காங்க. என்னதான் சுனிதா தான் கணவன் கூடயும்
கூடயும் மாமியார் கூடயும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாலும் அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி பல உண்மைகள் மறைஞ்சிருந்தது. மகேஷ் கூட திருமணமான விஷயத்த மறைச்சுதான் ஸ்ரீநாத் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்கா. ஸ்ரீநாத்தை காதலிக்கும் போதும் சொல்லல, அவரை கல்யாணம் பண்ணிக்கும் போதும் சொல்லல, தன்னோட கடந்த காலத்தை மறைச்சுதான் நிகழ்காலத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. மொத்தத்துல சுனிதா ஹாப்பி. ஆனா மகேஷோட வாழ்க்கை தான் ரொம்ப கொடுமையா மாறிடுச்சு. அவருக்கு அன்பாவும் ஆதரவுமா இருந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. ஏதோ நடந்துடுச்சு. திரும்பவும் கனடா போயிடலான்னு முடிவு பண்ணாரு. அங்கேயும் அவருக்கு செக் பாயிண்ட் தான். ஏன்னா அவர் மேல கேஸ் இருந்ததுனால விசாவும் ரிஜெக்ட் ஆச்சு. இந்த சமயத்துலதான் சுனிதா ரெண்டாவதா திருமணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்ற விஷயம் ஒரு சில ரிலேஷன்ஸ் மூலியமா மகேஷுக்கு தெரிய வந்துச்சு. தன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு அந்த சுனிதா மட்டும் சந்தோஷமா இருக்கான்ற விஷயத்த கேள்விப்பட்ட மகேஷால தாங்கிக்க முடியல. இந்த விஷயம் தான் சுனிதா மேல மகேஷுக்கு வன்மத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு நிமிஷம் ஏற்பட்ட கோவம் தான் இந்த கொடூரமான முடிவுக்கு காரணம். தான் வாழ்க்கைய அழிச்ச சுனிதாவை கொலை பண்ணணும்னு டிசைட் பண்ணாரு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவரோட சொந்த ஊர்ல இருந்து ஹைதராபாத்க்கு வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்டல்ல தங்கினாரு. அங்க தங்கிக்கிட்டு சுனிதாவை தேட ஆரம்பிச்சாரு. சுனிதாவோட வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சாரு. சுனிதா வீட்ல இருந்து தான் வேலை பார்த்தாங்க, அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதே சமயத்துல அவங்களோட கணவர் ஸ்ரீநாத் அடிக்கடி வெளியே போயிட்டு வர்றத மகேஷ் நோட் பண்ணாரு. தினமும் காலையில ஸ்ரீநாத் 8 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினா திரும்ப எப்போ வருவாருன்ற வரைக்கும் மகேஷ் நோட் பண்ணாரு. சுனிதாவோட ஃபேமிலியை மட்டும் மகேஷ் கவனிக்கல, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் கவனிச்சாரு. என்ன அவருக்குள்ள இருந்தது வெறி, எப்படியாவது சுனிதாவை கொலை பண்ணணும். இதுதான் அவரோட மண்டைக்குள்ள ஓடிட்டு இருந்தது. இந்த பிளானுக்காக ஆன்லைன்ல கத்தியும் ஒரு மிஷினையும் வாங்கியிருக்கான். கத்தி மிஷின்லாம் வாங்கறதுக்கான காரணம் சுனிதாவை கொலை பண்ணிட்டு துண்டு துண்டா வெட்டணும்ன்றதுதான் அவனோட எண்ணம். அங்கிருந்து சுனிதாவோட உடலை எடுத்துட்டு போய் அடையாளம் தெரியக்கூடாது, ஆதாரங்களும் கிடைக்க கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையா பெட்ரோலும் வாங்கியிருக்கான். பிப்ரவரி 18, 2026 அன்னைக்கு இந்த பிளானுக்காக அவன் வாங்கின எல்லா பொருட்களையும் பேக்ல வச்சுக்கிட்டு அவன் தங்கியிருந்த ஹாஸ்டல் ரூம்ல இருந்து வெளியே வந்து ஒரு செல்ஃப் டிரைவிங் காரை வாடகைக்கு எடுத்து மதியம் 12 மணிக்கு வனஸ்தலிபுரத்துல இருக்க சுனிதா வீடு இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். அந்த அபார்ட்மெண்ட்ல செக்யூரிட்டி இருந்தாலும் புதுசா அபார்ட்மெண்ட்டுக்கு யாராவது வந்தா என்ன ஏதுன்னு கேட்காம உள்ள அனுப்பியிருக்காரு. இது மகேஷுக்கு சாதகமா அமைஞ்சிச்சு. அந்த அபார்ட்மெண்ட்ல லிஃப்ட் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணாம ஸ்டெப்ஸ்ல ஏறி 4th ஃப்ளோர்ல இருக்க சுனிதாவோட வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறான். சுனிதாவோ வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்கன்னு நினைச்சு கதவை திறந்தாங்க. கதவை திறந்தா அங்க நின்னுட்டு இருந்ததும் மகேஷ். அவரை பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகிருக்காங்க. இங்க எதுக்காக வந்தேன்னு கேட்டுக்கிட்டே கதவை மூட முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா மகேஷ் அவங்கள தள்ளிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். என் மேல பல கேஸ போட்டு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க, உன்னை இப்பயே கொன்னுடுறேன்னு வலுக்கட்டாயமா தரன்னு ரூமுக்கு எடுத்துட்டு போயிருக்கான். அவன் பேக்ல இருந்த கத்தியை எடுத்து சுனிதாவோட கழுத்துலயும் தலையிலயும் பலமுறை கொடூரமா வெட்டுறான். சுனிதா வலி தாங்க முடியாம கத்திருக்காங்க. அவங்களோட அலறல் சத்தத்தை கேட்டு பால்கனில துணி காய போட்டுட்டு இருந்த அவங்களோட அத்தை ஓடி வந்து பார்த்தாங்க. அப்போதைக்கே சுனிதாவோட உடல்ல இருந்து பயங்கரமா ரத்தம் வெளியேறிட்டு இருந்துச்சு. அங்க கையில கத்தியோட புதுசா ஒரு ஆள் இருந்தான். சுனிதா உயிருக்காக போராடிட்டு இருந்தாங்க. சுனிதாவோட அத்தை பயந்து வெளியே ஓடி போய் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள கத்தி கூப்பிட்டாங்க. அவங்க எல்லாரும் வர்றதுக்குள்ள மகேஷ் வீட்டு டோரை லாக் பண்ணிட்டான். உடனே அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. போலீஸ் வர்றதுக்குள்ள சுனிதாவோட அத்தையும் அபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களும் கதவை தட்டி சுனிதாவை ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம், கதவை தரேன்னு சொன்னாலும் மகேஷ் அவங்க சொல்ற எதையுமே காது கொடுத்து கூட கேட்கல. நீங்க யாராவது உள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா நானே என்னோட உயிரை எடுத்துப்பேன்னு மிரட்டிருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க நடந்துட்டு இருக்க நிலைமையும் கவனிச்சாங்க. வெளியே இருந்து போலீஸ் மகேஷ கூப்பிட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்ல. வேற வழி இல்லாம போலீஸ் கதவு உடைச்சு உள்ள போனாங்க. அப்போதைக்கே மகேஷ் அவனோட உடம்புல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு நின்னுட்டு இருந்தான். அவனோட உயிரை அவனே எடுத்துக்க முயற்சி பண்ணான். நானும் இறந்து போறேன், என் வாழ்க்கையே நாசம் ஆயிடுச்சுன்னு அழுதுருக்கான். போலீஸ் சாமர்த்தியமா பேசி மகேஷ சமாதானப்படுத்திருக்காங்க. மகேஷ போலீஸ் கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு வந்தாங்க. விசாரணையில சுனிதாவுக்கும் அவருக்கும் கல்யாணமானது, அவங்க பிரிஞ்சு போனது, சுனிதா அவர் மேல கேஸ் கொடுத்தது, எல்லா விவரங்களையும் சொல்லிட்டு இந்த காரணத்துக்காக தான் அவளை கொலை பண்ணன்ற உண்மையையும் ஒத்துக்கிட்டாரு. அதோட என் அம்மா மரணத்துக்கும் அவதான் காரணம்னு சொல்லியிருக்காரு. சுனிதாவை மகேஷ் கொலை பண்ணும்போது
அவங்க 3 மாசம் கர்ப்பமா இருந்திருக்காங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுதான் மகேஷ் இந்த கொடூரத்தை செஞ்சாரா என்னன்னு தெரியல. எது என்னவா இருந்தாலும் கொலை எதுக்குமே ஒரு தீர்வாகாது. அதுலயும் ஒரு பாவமும் அறியாத, இன்னும் உலகத்தை கூட பார்க்காத அந்த ஜீவன் என்ன பாவம் பண்ணுச்சு? மகேஷ் இந்த கொலையும் பண்ணதுனால அவர் சாதிச்சது என்ன? எதுவுமே இல்ல. இந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஹைதராபாத்ல வேலை தேடி இருந்தா கண்டிப்பா அவரோட டேலண்ட்டுக்கு வேலை கிடைச்சிருக்கும். இவர் சந்தோஷமா இருந்திருந்தா அவரோட அம்மாவும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. தான் மனைவி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கான்ற விஷயத்த தாங்கிக்க முடியாம அவ மேல கோவத்தை வளர்த்துக்கிட்டு கொலை பண்ணிட்டு ஜெயிலையும் இருக்காரு. சுனிதாவை கொலை பண்ணதுனால மகேஷ் இழந்த வாழ்க்கை திரும்ப வரப்போகுதா, இல்ல இறந்து போன அவரோட அம்மா திரும்ப வரப்போறாங்களா? எதுவுமே இல்ல. முதல் இருந்ததை விட அவரோட வாழ்க்கைய இன்னும் நரகமா மாத்திக்கிட்டாரு. மகேஷ் பண்ணது சரியா இல்ல தப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.